ஆட சீ என்னடா இந்த விலை விற்கிறாங்கன்னு சொல்லி யோசிச்சு நான் இப்போ வந்து வையுங்க அச்சா வாங்க போங்க போயிருங்க உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களை வீட்டை நிற்கிறேன். என்னத்துக்கான சொன்னால் முன்னு பாருங்க ஒரு பெட்டி ஒன்று இருக்குது. இந்த பெட்டி தான் நான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்னோட இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் அஜய் எங்களை மருமகன் நிற்கிறேன். ஹாய் சொல்லுங்க அஜய். ஹாய் ஹாய் அங்கே ஹாய் அங்கே ஹாய் ஹாய் பிளேங்கஸ் கொடுத்துருங்க. பிளேங்கஸ் ஓ தாரம் பிளேங்கஸ் கொடுத்துருங்க. பிளேங்கஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது மட்டும் சொல்ல மாட்டான். பார்த்தீங்க சொன்னால் ஹாய் 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 பிளேங்கஸ் கண்ணடிச்சுடுங்க. கண்ணடிங்க. ஓகே சரி தரங்க. இந்த பர்டிகுலர் இருக்கிற சாமான பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 81,600 டெலிவரி சார்ஜோட சேர்த்திங்கன்னு சொன்னால் 82,000 கிட்ட வருது. இதுக்கு லைன் இருக்குன்னு சொல்லி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிப்பம் அது பிக்கிங்களே இந்த எப்படி பிக்கோட செய்யுங்க. இந்த பெட்டி பிக்கணும்னு சொன்னால் ஐயர் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு போனா சரி அவனை பிச்சு வைப்பான். இருந்தாலும் சரி சரியில்லை நேரம் போகிற காரணத்தால் நானே பிக்கிறேன். நீங்க குழப்படியா நீங்க இல்லை பிள்ளை குழப்படி இல்லை. சரி வச்சுட்டேன் வச்சுட்டேன் வச்சுட்டு இந்த ஃபோனை வச்சுருங்க. ஃபோனை வச்சுருங்கண்ணா. இதை தாங்க இதை தாங்க பாருங்க கூட அப்படி யாருண்ட என்னடா புறாங்க விற்கலாம் வேலை பிக்கிறேன்னு சொல்லி யோசிக்கிறேன். கத்தி எடுத்து பிக்கலாம் தான். சின்ன பிள்ளைங்களோட கத்தி வச்சு கொண்டு போது ஆபத்து. அதனால் நான் துறப்பாளை விற்கணும்னு சொல்லி போட்டேன். ஓ சரி வீடியோ சரி அந்த வீடியோ கோப்போட எடுப்போன்னு பார்த்தேன். டபுள் கேமரா வச்சு இதுக்கு வந்து பெண்ணன் சாமான் சொல்லி நான் பார்ப்போம். வீட்டில் நாங்கள் கடைசியாக காட்டுறேன். எங்கடா போறேன்? அடே ஐயோ ஐயோ இங்க வா. சரிடா. கேமரா தந்துட்டு போங்க. ஐயே போன வச்சிருங்க. கேமரா தாங்க. அடே வச்சு இந்த லைட்ல அவன் எடுக்கிறான். ஏய் அம்மனை பாப்பறீங்களா? ஒரு மணிக்கு நான் ஆளுக்குள்ள விட்டுட்டு வந்துட்டேன். என்னால் முடியல வச்சிருக்கேன். இங்கே வந்து சொன்னால் கொரில்லா போட். நான் நிறைய இடங்களை தேடி கொண்டு தெரிஞ்சான். கிடைக்கவே இல்லை. எத்தனையோ கடை கேட்டு பார்த்தோன்னா ஒன்று விடாமல் கிடைக்கவே இல்லை. இலங்கையில் இல்லைன்னு சொன்னால் நினச்சேன். நான் கடைசியாக ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி ஒரு கடையில் நடந்தது. சரி இந்த பார்த்துட்டு நான் வேண்டிட்டேன். இது என்னத்துக்கான சார் நிறைய இடங்களுக்கு நான் யோசிக்கலாம். கொரில்லா போட்டு இருந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் எங்களுக்கு நெச்ச மாதிரி எங்கள் நெச்ச ஆங்கிலாம் திருப்பலாங்க. பாருங்க இதுக்காக இது வேண்டினது. இந்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,500 இந்த விலை. நீங்கள் வேணும்னு சொன்னால் வேண்டிக் கொள்ளலாம். இருக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சானிகா போட்டோ நீட்ஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட்லாம் வேண்டான்னு பாருங்க. நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறேன். இவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லி நான் யோசிக்கலை. கொஞ்சம் பெருசாக தான் கிடைக்குது. ஓகே பரவாயில்ல. நான் இது பயன்படுது கிடைக்கிறதே எங்களுக்கு ஒரு இதை தான் சொல்லலாம். இது நான் நிறைய இடங்களை தேடி பார்த்தலாம் கிடைக்கவே இல்லை. எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. சந்தோஷமாக இருக்குது. புற்று வீடியோ எடுக்கலாம். நான் மேசையில் வச்சோம்னு சொன்னால் அந்த ஸ்டாண்ட் அளவு இந்த ஸ்டாண்டுன்னு சொன்னால் இந்த ஸ்டாண்ட் அளவு தான் அப்படி நாங்கள் கேமரா வச்சுக்கொள்ளலாம். இதுன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நெளிச்சு இதண்டி எல்லாம் வச்சுக்கொள்ளலாம். அது கட்டாயம் தேவையான வேண்டாம். மற்ற பார்த்து சொன்னால் இந்த மவுண்ட் இது அந்த கோப்ரோ மவுண்ட் உண்டு. இந்த விட பார்த்தீங்கன்னு சொன்னால் 600 இப்போ சின்ன இது 600. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கடைசியாக இது உடையாமைக்கு பாதுகாப்புக்கு நிறைய போட்டு வச்சுருக்கேன். ஓகே இந்த இதெல்லாம் கிடக்கணும் ஒரு சைட்டாக. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட் வைரஸ் கோ டு அந்த மைக் இருக்குது. இது விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 75,500. என்னடா ஒரு மைக்கு விலை எவ்வளோன்னு நீங்கள் கேட்பீங்க. நான் சாதாரண பாவிக்கிற மைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சும்மா அந்த அதாவது போஜா மைக்குன்னு சொல்லிக்கிறேன். அது 5,500 அப்படி தான் வேணும். அது பார்த்தீங்கன்னா வயர் மைக். நான் நிறைய இடங்களில் கஷ்டப்பட்டேன் அந்த வயர் மைக்கால். ஏன்னு சொன்னால் அன்றைக்கு ஒரு கொழும்புக்கு இட்ஃப்ரான் வியூ பார்க்க போனாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வயர் மைக் தான் இங்கே வச்சுக்கணும். அங்கே எடுத்துக்கொண்டுலாம் போய் கடைசியில் நம்ம உலக வலிக்கிட்டாங்க வயர். ஏன்னு சொன்னால் சனத்துக்கு நெறி படையக்கு எல்லாம் இந்த வயரை இழுத்து விட்டாங்க. இழுத்து விட்டோன்னா அது கீழே நசிப்பட்டு கொண்டு இருக்கு. எனக்கு தெரியாது. அப்புறம் எனக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. நான் பிறகு தான் பார்த்தேன். பிறகு பார்த்தா நசிஞ்சு கொண்டு இருக்கு. பிறகு நான்
நான் ஜாழ்ப்பாணம் அந்த கமலேஸ்வரி டெக்ஸ்ட் உடுப்பு கடை வீட்டுக்கு போட்டிருப்பேன். அப்போக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முன்னுக்கு எல்லாம் விரிச்சு காட்டுறதுக்கு ஒரு மேசை மாதிரி வச்சுட்டு தானே அந்த கண்ணாடி பாக்ஸ் ஏதோ உண்டு. அந்த கண்ணாடி பாக்ஸுக்கு பின்னுக்கு நான் முன்னுக்கு வேணும்னுண்டவன். அப்புறம் நாங்கள் வீடியோ எடுத்துன்னு போய்க்க ஒரு அண்ணன் இன்டர்வியூ பண்ணிக்கணும்னாங்க. இன்டர்வியூ பண்ணிக்க எங்களது அப்படியே போகிறோம் மைக் அங்கே சிக்குப்பட்டு உடுப்புலாம் சிக்குப்பட்டு சரியா நோண்டியாக போயிட்டுது சரின்னு சொல்லி போட்டு கட்டாயம் ஒரு வயர்லெஸ் மைக் போகிறோன்னு மட்டும் தான் பார்த்து நான் வயர்லெஸ் மைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மைக் இருக்குது, விலைக்குறவான மைக் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் எனக்கு ஒரு வயர்லெஸ் மைக் தேவைன்றது யோசிச்சு போட்டு நான் சர்ச் பண்ணேன் யூடியூப்ல இல்லாமல் தான். நிறைய பேர் இதை தான் வேணுங்கன்னு சொல்லி நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த விலை கூடத்தான் எங்களை பொறுத்தவரைக்கும் பெரிய ஒரு பட்ஜெட் இது நான் பட்ஜெட் இது நான் 2 மாதம் பிளான் பண்ணிக்கணும் அந்த வேணும்னு சொல்லி. இது இந்த விலை எவ்வளவோ அதுக்கு இந்த மாதிரி இதுன்ற குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. ஆனால் வேறு நண்பர்கள் வச்சுருக்கிறத நான் பார்த்துருக்கேன். நான் இது நல்ல மைக்கில் தான் சொல்லியிருக்கிறேன். டுவெல் சேனல் வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம்னு சொல்லி கிடக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேருக்குரியது. அதாவது நான் இப்போ 2 மைக்கும் ஒரு ரிசீவரும் வரும். ரிசீவரை இப்போ நான் கோப்ரோவில் கனெக்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால் நானும் ஒரு மைக்கை கொள்வி கொள்ளலாம். பக்கம் நிற்கிற இன்டர்வியூ வரணும்னு சொன்னால் பக்கத்தில் நிற்கிற வரைக்கும் நாங்கள் அந்த மைக்கை கொடுத்து கொள்ளலாம். அந்த 2 மைக் தான் வேணும். தனி ஒரு மைக் வேணால் பிரியோசனம் இல்லை. அது இந்த விலை கொஞ்சம் 50 வருதாக்கும். ஆனால் அது வேண்டி பிரியோசனம் இல்லை. அதுக்காண்டி தான் நான் இந்த டென்ட் இருக்கிறது வேண்டி நான் இந்த மைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்களில் 79,000 விற்கணும், 85,000 விற்கணும், 78,000 விற்கணும். நான் பண்ண பார்த்தீங்கன்னு சொன்னால் 75,500 ரூபாய்க்கு வேண்டி நான் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விலைக்கு இந்த மைக் தேவைன்னு சொன்னால் கட்டாயம் தேவைன்னு சொன்னால் வயர் மைக்கு தான் நல்ல தான் தனியோரில் இருந்து நாங்கள் காய்க்கப்படுறோம்னு சொன்னால் வயர் மைக் நல்ல இப்போயும் அந்த வயர் மைக்கில் நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். அதே நான் இங்கே வெளியிடங்களுக்கு போய் நடந்து தெரிய போகிறேன், எங்கள் கூட்ட நெரிசலுக்குள்ள போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களுக்கு வயர்லெஸ் மைக் தான் தேவை. இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வாரண்டியும் இருக்குது. ஏதாவது பிரச்சனை சொன்னால் நான் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் பிப்போம் இதை சில கொம்பனில் சொல்லுவீங்களா சின்ன பையனை கூட்டிட்டு வந்துட்டு இப்போ கலைச்சி விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஐயோ நான் முடியலை. நான் சொல்லி பார்த்தா கேட்க தெரியல. அப்போ கொண்டு போய்ட்டு ஓடி வந்துட்டேன். பாருங்க காட்டுறேன் அவங்களுக்கு ஒன்றோட பார்ப்பேன்னாங்களே. இது இந்த மைக் வைக்கிறதுக்கு ஒரு பேக் மாதிரி கொடுத்து வந்துருக்கணும். ஒரு நல்ல குவாலிட்டியான பேக் தான், நல்ல ஸ்பொஞ்செல்லாம் வச்சு நல்ல குவாலிட்டியான பேக் தான். ஓகே இது இருக்கட்டும். இப்படி நான் முன்னுக்கு இப்படி வைப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோட் மைக். கிடுங்குது கிடுங்குதில்ல உனக்கு என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க கடைசியாக இதுக்கு வைப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்குரிய கேபிள்கள் இருக்குது, கேட்லாக் இருக்குது. அதாவது என்னென்ன கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்லாக்கள் இருக்குது. மற்ற டைப் சி கேபிள் இருக்குது, இன்னொரு டைப் சி கேபிள் இருக்குது, 3 டைப் சி கேபிள் இருக்குது. நான் இந்த மைக் கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இதெல்லாம் நாங்கள் அப்புறம் பார்ப்போம். அப்படியே மற்றது மைக் மைக்கை பார்ப்போம். என்ன அப்படி சத்தம் கேட்குன்னு தெரியலை. சிலிக்காதியா நானும் என்னடா மைக்கு கிளுங்குது உடஞ்சி நோங்கி வந்துட்டோன்னுலாம் யோசிக்கிறேன். நான் அன்பாக்ஸ் பண்ணிக்க அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். நான் உங்களுக்கு நீங்கள் எங்கே என்ன அன்பாக்ஸ் பண்ணினாலும் ஒரு சின்ன வீடியோ எடுத்து வைக்கிறது உங்களுக்கு நல்ல அன்பாக்ஸ் பண்ணிக்க. என்னென்னு சொன்னால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில தவறான பொருட்களை மாறி அனுப்பி விட்டுருக்கணும். நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ண வீடியோவில் காட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது சாதகமாக அமையும். இதில் அந்த நாய்ஸ் கேன்சலேஷனுக்காண்டி அந்த ஃபில்டர் வந்திருக்கணும். ரிசீவருக்கும் சரி மைக்குக்கும் சரி 3 விடாக்கு தலைமுடி மைக்கில் இருக்கிறது பார்க்க. ஓகே இதை வைப்பேன் நாங்கள் அப்படியே. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக் என்னத்துக்கு இன்னும் பெட்டிக்கு சைடில் வைக்கலாம்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. இந்த பெட்டிக்காக கோப்ரோ வச்சுருக்கேன். அது ஒரு வியூ வேறு பண்ணுறதுக்கான அப்படியே வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மேட் இன் ஆஸ்திரேலியான்னு சொல்லி ஒட்டி கிடக்கு. இது கிட்டத்தட்ட 7 மணி கிட்ட சாட்சி நிற்கும்னு சொல்லினோம். எனக்கு என்ன மாதிரி சொல்லி தெரியல. மைக்கில் பார்த்தீங்கன்னா சில இதுகள் இருக்குது. அதாவது நான் தனியாக கேட்குறேன்னு சொன்னால் ஒரு சிஸ்டம் இருக்குது. அதே என்ன பக்கத்தில் நிற்கிறார ஒரு மைக் தான் கிடக்குன்னு சொன்னால் இதில் இன்னொன்று இருக்குது. அது அமர்த்தினா நான் கேட்கறதும் கேட்கும், அவர் கேட்கறதும் கேட்கும். என்ன காமத்தின்னு சொன்னால் நான் கேட்கறதுக்கும் அவர் கேட்கறதுக்கும் அப்படி வழி சத்தம். ஒரு கூட்டத்துக்கு போகிறோம்னு சொன்னால் கூட்டத்துக்கு சத்தம் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னால் அதை உண்மணி போட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளலாம். கூட்டத்துக்கு நின்று நாங்கள் தனியாக கேட்குறோம்னு சொன்னாலும் அதை உண்மணி விட்டால் நாங்கள் தனியாக கேட்குறது மட்டும் கேட்கும். அப்படி சில வசதிகள் இருக்குது. இது 2 மைக் இருக்குவாங்க. இது மைக், இது வயர்லெஸ். அது 1 மணி பார்ப்போம். நாங்கள் கேட்லாக் இருக்குது தானே. என்ன மைக்கில் நம்ம எடுத்து செக் பண்ணி காட்டுன்னு சொல்லி போட்டு காட்டுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்கள. என்னென்னு சொன்னால் மைக்கிலேருந்து ஃபோனு கனெக்ட் பண்ண வேண்டிய ஒரு கேபிள் உண்டா அந்த மைக்கு வரையிலன்னு சொல்லி வராது. நாங்கள் தனியாக வேண்டி கொள்ளணும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடையிலையுமே இல்லையாம். அதாவது இப்போ அடிச்சு கேட்டுறான் இல்லைன்னு சொல்லினோம். யாராவது வெளிநாட்டிலேருந்து வாராக்கள்கிட்ட அப்படி தான் சொல்லி எடுத்துக்கொள்ளணும். பாருங்க மைக் வேண்டியும்
அதை பயன்படுத்த முடியாத கிடக்கு. பார்ப்போம், வேறு கேட்டு பார்ப்போம். இல்லாட்டி இந்த நாங்கள் வேண்ட வெப்சைட்லேயே அடுத்து கேட்டு பார்ப்போம் இருக்கோன்னு சொல்லி. இருந்தால் ஓகே எங்களுக்கு வாட்சி போடும். இப்படி இல்லைன்னு சொன்னால் அதை வெளிநாட்டில் இந்த வாராக்கிட்டு தான் சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு கால் பண்ணி கேட்டு நான் கால் பண்ணி கேட்க சொல்லிச்சுன்னா அந்த மைக் கேபிள் 15,000 என்னென்ன உருட்டுறாங்கன்னு சொல்லி கேளுங்க. 15,000 ஒரு கேபிளை கொடுத்து வேண்டி போட்டு நாங்கள் என்ன செய்யறது? இந்த கோப்ரோ கேபிளும் அதுவும் கடுப்பான எனக்கு. கோப்ரோன்ற மைக் அடாப்டர் வேண்டிக்கே யோசிச்சு நான் என்னடா இந்த விலை விற்கிறாங்கன்னு சொல்லி யோசிச்சு நான் எனக்கு விசரா கிடக்கு. எனக்கு ஒரு மைக் வேணும் குத்த மாட்டமே தான் கிடக்கு இங்கே விலையில கேட்க. நான் அந்த ரோட் மைக் இருக்குது தானே, அது பார்த்துச்சுன்னா மற்ற வெப்சைட்டோட ஒப்படைக்க இஞ்சா மலிவாக இருந்தது. ஆனால் அந்த கேபிள் என்ன சொன்னால் இப்போ நாங்கள் அங்கான கட்டேன் கேபிள் வேண்டோணும் என்ன சொன்னால் வேறு இடங்கள் சின்ன இருக்காது கேபிள் அங்கே வேண்டணும் பண்ணுறதுக்கான தான் இந்த வச்சு விற்கணும். நீங்கள் அவதானம் இருந்து கொள்ளுங்க. சில கடையில் நீங்கள் அதாவது பொருட்கள் வேண்ட போறீங்கன்னு சொன்னால் ஒரு கடையில் மட்டும் கேட்டு வேண்டின்னு விலை அமைக்கி வேறு 2-3 கடையில் கேட்டு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு தெரியாது இன்னும் விலை கொஞ்சம் தெரிய வரும். சில இடங்கள் 5,000 சொல்லுவாங்க, சில 15,000 சொல்லுவாங்க, சில இடங்களில் 10,000 சொல்லுவாங்க, சில இடங்கள் 2,400 சொல்லுவாங்க. நீங்கள் 2,400 சொல்லிங்க யோசிப்பீங்க சில லோக்கலாக இருக்கும்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆனால் அதான் சில ஒரிஜினல் கேபிளாக இருக்கும். அவங்க வேற ஒரு இடங்கள் இருக்க விலையில கூட்டி விற்பாங்க. அதுக்கு பார்த்து வேண்டிக் கொள்ளுங்க. இந்த கேபிள் வந்தோன்னா செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்லிக்கொள்றேன். அடுத்த வீடியோ அந்த மைக்கில் எடுப்பேன் தானே, அப்போ உங்களுக்கு அதை பற்றி விவரங்கள் சொல்லிக்கொள்றேன். நீங்கள் அதில் குவாலிட்டி அறிஞ்சு கொள்வீங்க. ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.